Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கிராஃப் தியரி அப்படிங்கற டாபிக் கீழ ஐசோமார்பிசம் அப்படினா என்ன and அதுக்கு முன்னாடி நம்ம வந்து adjacency matrixனா என்ன அப்படிங்கற விஷயம் பார்க்கணும். ஏனா ஐசோமார்பிசம் பேசணும்னா நம்ம adjacencyயும் வெச்சு பேசுவோம் ஒரு ரிசல்ட்ல. சோ அதனால வந்து adjacency matrixனா என்ன அப்படிங்கற விஷயத்தை பார்த்துட்டு and then we'll go for a isomorphism. Okay, so adjacency matrix of the graph. ஒரு கிராஃப்க்கு எப்படி நம்ம adjacency matrix கண்டுபிடிப்போம்? incidence matrix, adjacency matrix னு ரெண்டு விஷயம் இருக்கு. சோ அதோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். let G equal to V, E. சோ இது ஒரு கிராஃப். V னா vertices, E னா edges. Okay, be a graph. The matrix A equal to Aij. So இந்த matrix எப்படி சொல்றாங்க? A அப்படினு நம்ம சொல்றோம். where Aij அப்படிங்கிறது என்ன? entries of the matrix which is nothing but 1 எப்ப அப்படினா if Vi is adjacent with Vj. V1 V2 ன்னு ரெண்டு வெர்டெக்ஸ் இருக்குனா அந்த ரெண்டு வெர்டெக்ஸ் adjacent இருந்துச்சுனா அப்ப நம்ம 1 போடுவோம். otherwise it is 0. ரெண்டு வெர்டெக்ஸ் adjacent இருந்ததுனா 1, otherwise it is 0 is called the adjacency matrix of the graph G. Okay, so இதுதான் நம்ம adjacency matrix அப்படினு சொல்றோம். அடுத்து incidence matrix அப்படினு ஒன்னு இருக்கு. So adjacency matrix and incidence matrix. So incidence matrixனா let G be a graph. V, E be a graph. The matrix B equal to Bij அப்படி நம்ம denote பண்றதா. இந்த Bij எப்படி நம்ம எழுதுறோம் அப்படினா 1 in terms of 1 and 0 ல தான் இருக்கும் ரெண்டு மேட்ரிக்ஸ்மே. இந்த Bijங்கற இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ் என்ன ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரண்ட் அப்படினா Vi is incident with Ej. Ejங்கிறது edge. சோ இங்க வெர்டெக்ஸோ எட்ஜோ இன்சிடென்ட் ஆச்சு அப்படினா அப்ப நம்ம 1 ன்னு போடுவோம். இதே வந்து மத்த கேஸ்ல 0. அங்க வந்து ரெண்டுமே வெர்டெக்ஸ்ல லிங்க் ஆ இருந்ததுனா 1, இங்க ஒரு வெர்டெக்ஸ் ஒரு எட்ஜ் இது லிங்க் ஆ இருந்ததுனா 1 ன்னு போடணும். அவ்வளவுதான். Okay, is called the incidence matrix of the graph G. Okay, so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்க்கறோம். So problem 1 என்ன அப்படினு பாருங்க. write down the adjacency and incidence matrix of the following graph அப்படினு ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. அதோட adjacency matrix and incident matrix வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்மளோட கிராஃப். V1 இங்க ஸ்டார்ட் ஆகுது. V1 V2 V3 and then V4 edges V5 5 வெர்டெக்ஸ் இருக்கு. edges பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது V1 V1 V2 கனெக்ட் பண்றது E1 E2 E3 E4 E5 and E6. so 5 vertex 6 edges இருக்கு இந்த கிராஃப்க்கு. இதோட adjacency and incident matrix நம்ம கண்டுபிடிக்கணும். adjacency matrix னா என்ன சொன்னோம்? only vertex வச்சு தான் vertices வச்சு பேசுறது. அப்ப 5 vertex V1 V2 V3 V4 V5 அது எழுதிக்கணும். இந்த சைடு அதே மாதிரியே row wise column wise ரெண்டுமே V1 V2 V3 V4 V5 அப்படினு எழுதிட்டோம். இப்போ V1 அதுவே adjacent-ஆ இருக்குமா அப்படினு கேட்டிங்கனா அது கூடயே இருக்கா? இப்போ லூப் ஒன்னு இருந்ததுன்னு வைங்க. V1 is adjacent to itself. சோ அப்ப இங்க வந்து லூப் இல்லாதனால V1 to V1 is 0. V1 to V2 லிங்க் இருக்கா? V1 to V2 yes, ஒரு adjacent ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம 1 போடணும். அதே மாதிரி V2 to V1 1 தான். ஓகே, நெக்ஸ்ட் V1 to V3 க்கு இருக்கா? நோ, டைரக்ட் கனெக்ஷன் இல்ல. அப்ப V1 to V4 தான் இருக்கு. அதுக்கு மட்டும் 1, மத்த எல்லாமே 0. அடுத்து V2 ல இருந்து பாப்போம். V2 to V1 இருக்கு. V2 to V2 இல்ல. V2 to V3 ல ஒரு லிங்க் இருக்குதுனால அதுக்கு 1, மத்த எல்லாமே சரி. இன்னொன்னு இருக்கு. V2 to V5 க்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதனால அதுக்கு நம்ம 1. அவ்வளவுதான். அடுத்து V3 ல இருந்து வருவோம். So V3 ல இருந்து V1 0, V3 ல இருந்து V2 க்கு இருக்கு. அப்ப நான் 1, V3 to itself 0, V3 to V4 க்கு 1, V3 to V5 க்கு 1. சோ அப்ப மூணு இடத்துல 1. சோ 1 0 1 1 அவ்வளவுதான். அடுத்து V4 வந்தீங்கன்னா V4 ல இருந்து பாருங்க எங்க போகுது? V4 to V1 1 போடணும். சோ அத நம்ம அங்க போட்டுருப்போம் 1. V4 to V2 இல்ல, லிங்க் இல்ல. சோ it is 0. V4 to V3 yes, ஒரு லிங்க் இருக்கு. அப்ப நம்ம 1 கொடுக்கணும். V4 to itself 0, V4 to V5 லிங்க் இல்ல. சோ அப்ப அது ரெண்டுமே நமக்கு 0. Similarly V5 ல பாருங்க 1 க்கு 0, 2 ல இருக்கு 1, 3 ல இருக்கு 1, 4 க்கு 0. சோ அப்ப 0 1 1 0 0 அவ்வளவுதான். இதுதான் வந்து adjacency matrix. அடுத்து செகண்ட் ஒன் incidence matrix அப்படினா என்னன்னு பாப்போம். சோ incident matrixனா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வெர்டிசஸும் எட்ஜஸும் லிங்க் ஆயிருக்கணும். இங்க வந்து வெர்டெக்ஸ்
இது வந்து எட்ஜஸ். ஓகே, ஸோ இது நமக்கு என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ பிஏ எது வேணால் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, வெர்டெக்ஸும் எட்ஜும் கனெக்ட் ஆச்சுன்னா இப்போ V1க்கும் E1க்கும் லிங்க் இருக்கா? எஸ் இருக்குது, ஒரு E1 இருக்குது. அண்டு V1லேருந்து E4 போகுது. அப்போ அது ரெண்டுத்துக்கு மட்டும் 1, மற்ற எல்லாத்துக்கும் 0. அப்போ E1க்கும் E4க்கும் மட்டும் 1, அதர்வைஸ் தே ஆர் 0 அப்படின்னு சொல்லியிருந்தோமா, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ V2ல் பாருங்கள், V2லேருந்து எந்தெந்த எட்ஜு போகுது? V2லேருந்து E1 எட்ஜு போகுது, E2 எட்ஜு போகுது, E6 எட்ஜு போகுது. அப்போ E1, E2, E6 அது மூணுத்துக்கும் 1 போட்டு மற்ற கேஸ்லாம் 0. இப்போ V3லேருந்து பாருங்கள், E2 எட்ஜு போகுது, E3 எட்ஜு போகுது, E5 எட்ஜு போகுது. அப்போ அந்த மூணுத்துக்கும் 1, E2, E3, E5, E2, E3 அண்ட் E5க்கு வந்து லிங்க்கு, மற்ற எல்லாம் 0. V4லேருந்து பாருங்கள், V4லேருந்து E4க்கு போகுது, E3க்கு போகுது, வேறு எதுவும் இல்லை. அப்போ அந்த ரெண்டு மட்டும் 1, E3 அண்ட் E4க்கு மட்டும் 1 போட்டு மற்ற எல்லாத்துக்கும் 0. தென் ஃபைனலி V5லேருந்து பார்த்தீங்கன்னா E5க்கும் E6க்கும் தான் கனெக்ஷன் இருக்குது, மற்ற எல்லாம் 0. அப்போ E5க்கும் E6க்கும் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்துக்கும் 0. தட்ஸ் ஆல் ஃபார் தி அட்ஜசன்ஸ் அண்டு இன்சிடென்ட் மேட்ரிக்ஸ். இதில் நமக்கு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்து நான் ஐசோமார்பிசம் பேசுறதுக்கு அட்ஜசன்சியும் நம்ம பேசுவோம், அதனால். ஓகே, ஸோ ஐசோமார்பிசம் ஆஃப் எ கிராஃப் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ ஐசோமார்பிசமை நான் ரெண்டு விதமாக சொல்லியிருப்பேன். ஸோ ரெண்டுமே பார்ப்போம். ஐசோமார்பிசம் ஆஃப் கிராஃப் வந்து 2 கிராஃப் G அண்ட் G' ஆர் G1 G2 ரெண்டு கிராஃப் ஆர் ஐசோமார்பிக். ரெண்டு கிராஃபையும் எப்போ நம்ம ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லணும்னா, இஃப் தேர் இஸ் அ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் V of G to V of G'. Vனா என்னது? வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் ஆஃப் G1லேருந்து, தட் இஸ் ஃபஸ்ட் கிராஃப்லேருந்து வெர்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் கிராஃப்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஃப்ரம் தி வெர்டிசஸ் ஆஃப் G டு வெர்டிசஸ் ஆஃப் G'. அதான் இங்கே சொல்லணும். V of Gனா என்ன? வெர்டிசஸ் ஆஃப் G. V of G' வெர்டிசஸ் ஆஃப் G' such that F, அந்த ஃபங்க்ஷன் F என்னவா இருக்கணும்னா, F is 1 to 1 இருக்கணும், F is on 2 இருக்கணும். அண்டு ரெண்டு வெர்டெக்ஸ் U1 V1 ரெண்டு எட்ஜி செட்டு கனெக்டில் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, யூவின் ரெண்டு எட்ஜி செட்டில் இருந்து எடுக்கிறீங்கன்னா F of U, F of V வந்து எட்ஜி செட் ஆஃப் கிராஃப் 2ல் இருக்கணும். ஃபஸ்ட்டு கிராஃப்லேருந்து ரெண்டு எட்ஜஸ் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் கிராஃபில் அந்த ரெண்டு எட்ஜஸ் மேப் ஆகிருக்கணும். அப்படின்னா இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா G இஸ் ஐசோமார்பிக் டு G'. இந்த நோட்டேஷனுக்கு பேர் ஐசோமார்பிக். ஓகே, ஸோ ரெண்டு கிராஃப் ஐசோமார்பிக்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், ரெண்டு கிராஃபோட வெர்டெக்ஸுக்கும் போகிற மாதிரி. அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். அண்ட் இந்த தேர்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவ்வளோதான், இது ஒரு கண்டிஷன். இன்னொரு விதமாக நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இஃப் G1 அண்ட் G2 ஆர் ஐசோமார்பிக், ரெண்டு கிராஃப் G1 G2 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் G1 நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் G2 சேமாக இருக்கணும். ரெண்டுத்தோட வெர்டெக்ஸும் இனிஷியலி சேமாக இருக்கணும், ரெண்டுத்தோட எட்ஜஸும் சேமாக இருக்கணும். ரைட், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஐசோமார்பிக் ப்ரூஃப் பண்ண. ஏன்னா இந்த முன்னாடி கேஸில் இந்த தேர்ட் கண்டிஷன்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு 1 to 1 on 2 எல்லாமே நம்ம ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நமக்கு டேரெக்டாக கொஸ்டினில் இந்த டயக்ராம்லேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அதனால் அடுத்து தேர்ட் ஒன்று வந்து டிகிரி ஆஃப் G1 இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் G2. டிகிரினா எத்தனை வெர்டெக்ஸ் அந்த இதில் இருந்து போகுது, அது மாதிரி நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. அண்டு ஃபோர்த் கண்டிஷன் A of G1 ஈக்குவல் டு A of G2. அப்போ ஏனா என்னது? அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் G1. இங்கே வந்து அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் G2. இதனால தான் நான் மேலே வந்து உங்களுக்கு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸும் சொன்னேன். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் தே ஆர் ஐசோமார்பிக். அவ்வளோதான், கண்டிஷன் ஓவர். ஓகே, ப்ராப்ளம் 1. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் பேஸ்ட் ஆன் திஸ். ஓகே, ஷோ தட் தி ஃபாலோயிங் கிராஃப் இஸ் ஐசோமார்பிக். ரெண்டு கிராஃப்ஸ் கொடுத்துட்டு தே ஆர் ஐசோமார்பிக் 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி இந்த கிராஃபும் ABCD அப்படிங்கிற இந்த கிராஃபும் ஐசோமார்பிக் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் டைரக்ட் ப்ரூஃபே எழுதியிருப்பேன். இப்போ V of G1 வெர்டெக்ஸ் ஆஃப் G1 என்ன? 1 2 3 4, இதனாலும் வெர்டெக்ஸு. வெர்டெக்ஸ் ஆஃப் G2 என்ன? ABCD, இது வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் G2. ஓகே, ஸோ இது ரெண்டே எடுத்துட்டோம். எட்ஜஸ் என்னென்ன இருக்கும்? 1, 2 இது ஒரு எட்ஜு, 2, 3 ஒரு எட்ஜு, 3, 4 ஒரு எட்ஜு. 1, 2, 2, 3, 3, 4. இங்கே எட்ஜு A, B, B, C, C, D. ஸோ இது ஒரு எட்ஜு. ஸோ E of G2 வந்து A, B, B, C, C, Dங்கிறது உங்களோட எட்ஜு ஃபார் திஸ் கிராஃப் 2. ஓகே, தென் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம் V of G1 to V of G2 such that அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா 1 வந்து Aக்கு மேப் பண்ணுறோம், 2 Bக்கு மேப் பண்ணுறோம், 3 Cக்கு மேப் பண்ணுறோம், 4 வந்து Dக்கு மேப் பண்ணுறோம் அந்த ரெஸ்பெக்டிவ் வெர்டெக்ஸுக்கு. F of 1 Aக்கும், F of 2 Bக்கும், F of 3 Cக்கும், F of 4 Dக்கும் நம்ம மேப் பண்ணுற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கிளியர்லி F is 1 to 1 on 2. அண்ட் தேர்ட் கண்டிஷன் இங்கே எழுதியிருக்கிறது தான் நமக்கு தேர்ட் கண்டிஷனு. அப்புறம் மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால G1 இஸ் ஐசோமார்பிக் டு
G2. ஸோ அவ்வளோதான், இதுதான் கண்டிஷன். ஓகே, பட் இது வந்து இந்த விஷயம்லாம் ஏன் எடுக்கிறோம், ஏன் இது 1 to 1 and on to, ஏன்னா இப்போ இந்த 1 இங்கே மேப் பண்ணிட்டீங்க, 2 இங்கே மேப் பண்ணியிருக்கீங்க, 3 இங்கே மேப் பண்ணியிருக்கீங்க, 4 இங்கே மேப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க 4 என்ட்ரி அங்கே இருக்க 4 என்ட்ரிக்கு யூனிக்காக மேப் ஆயிடுச்சு. அண்ட் தென் ப்ரீ இமேஜும் இருக்குது, இங்கேருந்து இங்கே வந்தாலும் ப்ரீ இமேஜாக இருக்குது. ஸோ அப்போ 1 to 1 வரும், ஒரு எலிமெண்ட் தான் மேப் ஆகிருக்கு. ஆன் டூ எப்படி வரும், இங்கே இருக்க எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ அப்போ ஆன் டூவும் வரும். அண்டு இந்த மூணாவது கண்டிஷனை நம்ம பேசிட்டதுனால மூணுமே ஈக்குவலன்ட். ஸோ நமக்கு வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும். இந்த மூணாவது கண்டிஷன் எப்படி வருதுங்கிறத பின்னாடி நம்ம இன்னொரு விதத்தில் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம அடுத்த 2 எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 என்ன அப்படின்னு பாருங்கள். இது வந்து நாங்கள் நோட்னு ஒரு விஷயம் கொடுத்துருந்தோன்னா அதை வச்சு நம்ம இது சால்வ் பண்ணுறது. டிட்டர்மைன் வெதர் தி ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ஆர் ஐசோமார்பிக்கா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. இந்த பின்னாடி வர 2 கிராஃபும் ஐசோமார்பிக்கா. இப்போ G1 என்ன அப்படின்னா U1 U2 U3 E4 அப்படிங்கிற மாதிரி. U3 இங்கே இருக்குது, U4 இங்கே இருக்குது. ஓகே, சிமிலர்லி V1 V2 V3 V4 இது வந்து நம்மளோட கிராஃபு G2. இந்த ரெண்டும் ஐசோமார்பிக்கான்னு செக் பண்ணோம். அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிராஃப் எழுதிக்கிறோம். U1 U2 U3 அண்ட் U4 E1 E2 E3 எட்ஜஸும் நான் எழுதிக்கிறேன். அந்த கிராஃப்க்கு அவங்க எட்ஜஸ் கொடுக்கல, நம்ம எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது E1 E2 E3 E4. சிமிலர்லி இங்கே V1 இதையும் கனெக்ட் பண்ணுறது V1 E1 டேஷ் E2 டேஷ் அண்ட் E3 டேஷ் E4 டேஷ். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி என்ன ஆர்டராக எடுத்துக்கலாம். நான் இங்கே போயிருக்க அந்த ஆர்டர்லேயே எடுத்திருக்கேன் E1 E2. அப்போ வெர்டெக்ஸ் ஆஃப் G1 என்ன U1 U2 U3 E4. வெர்டெக்ஸ் ஆஃப் G2 என்ன V1 V2 V3 V4. therefore நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் G1 என்னது 4. நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் ஆஃப் G2 என்னது, அதுவும் நமக்கு 4. அப்போ ரெண்டுமே நமக்கு 4. அப்போ தே ஆர் சேம், வெர்டிசஸ் ஆர் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். செகண்ட் கண்டிஷன் எட்ஜஸ் வேணுமா. அப்போ எட்ஜஸ் ஆஃப் E1 நம்ம என்ன பார்த்துருக்கோம், E1 E2 E3 E4 E1 டேஷ் E2 டேஷ் E2 3 டேஷ் E4 dash. அந்த 4 தான் edges of E2, that is graph 2. So E of G2 is E1 dash E2 dash E3 dash and E4 dash. Okay, number of edges of G1 is equal to 4. Number of edges of G2 is also 4. Okay, therefore edges are also equal. Second condition வெரிஃபை ஆயிடுச்சு. தேர்ட் ஒன் வந்து டிகிரி ஆஃப் G1. டிகிரி ஆஃப் G1னா ஒரு வெர்டெக்ஸில் இருந்தால் எத்தனை எட்ஜு போகுதோ அதுதான் டிகிரி. இப்போ இந்த U1க்கு 1 2 2 வெர்டெக்ஸ் போகிறதால டிகிரி ஆஃப் U1 வந்து 2. U2 பாருங்கள் 1 2 அதுவும் 2. U3 பார்த்தீங்கன்னா U3 இங்கே இருக்கா, சாரி U3 வந்து இங்கே இருக்குது. ஸோ U3லையும் 1 2 அதுவுமே டிகிரி வந்து 2. U4ம் 1 2. அப்போ நமக்கு 4மே டிகிரி 2 2 2 2 தான் இருக்குது. அதுதான் நான் இங்கே எழுதிருக்கேன் 2 2 2 2. அதே மாதிரி இங்கே டிகிரி பாருங்கள், V1லேருந்து 2 போகுது 2, V2ல இருந்தோம் 2, V3ல இருந்தோம் 2, V4ல இருந்தோம் 2. அவ்வளோதான். ஸோ அப்போ அங்கேயும் வந்து டிகிரி ஆஃப் G2 வந்து நமக்கு 2 2 2 2 தான் இருக்குது. அப்போ டிகிரிஸ் ஆர் ஆல்சோ சேம். அப்போ ரெண்டுத்துக்கும் வெர்டிசஸ் சேம், எட்ஜஸ் சேம், டிகிரிஸும் சேம். அப்போ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு adjacency மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ கிவன் கிராஃப் U1 U2 U3 U4 இருந்ததா. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இப்போ U1க்கு இங்கே 2 வெர்டெக்ஸ், அப்போ இங்கே 2 டிகிரி போகிற மாதிரியான ஒரு இடத்த தான் நம்ம V1 அப்படின்னு சூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அது V1. அதே மாதிரி V2 பாருங்கள், இப்போ இங்கே U2ன்றது 2 வெர்டெக்ஸ் போன மாதிரி இருந்தது. அப்போ இங்கேருந்து U2 கூட எதெல்லாம் அட்ஜசன்ட் ஆகிருக்கோ அது கூட சேர்த்து எடுக்கணும். இப்போ U2 கூட U1 அண்டு U4 அட்ஜஸ்ட் ஆயிருந்தது. அப்போ நான் V2 கூட என்ன பண்ணணும்னா V1னையும் V4 அட்ஜசண்ட்டாக இருக்க மாதிரி நம்ம V2வை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிவன் கிராஃப் பாருங்கள், V1 V2 இங்கே இருக்குது, V4 இங்கே இருக்குது. இடம் மாற்றி எழுதுகிறோம். இதுக்கு பேர் தான் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ எப்படி எழுதுறேன்னு புரியுதா. ஸோ இப்போ நான் அகெயின் கூட இதை நான் எரேஸ் பண்ணிவிட்டு கூட நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே V1 மட்டும் இனிஷியலி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே V1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா. இப்போ U1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். U1 தான் நான் அங்கே மேப் பண்ண போகிறேன். அப்போ U1 இஸ் மேப் டு U2, ஓகே, அண்டு U3. அப்போ என்னோட V1 எங்கே மேப் ஆகணும், V2க்கும் V3க்கும் மேப் ஆகணும். அப்போ V1 வந்து V2 இங்கே போடுறேன் அண்டு V3 இங்கே போட்டேன். இப்போ ரெண்டும் மேப் ஆகுது, V1க்கு மேப் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து இப்போ U2 வரனா, U2 யார் யாருக்கு மேப் ஆகிருக்காங்க, U1க்கும் U4க்கும். அப்போ இந்த V2ங்கிறது யார் மேப் ஆகிருக்கணும், V1க்கும் V4க்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், V4. இப்போ பாருங்கள் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ V4. இப்போ அடுத்து U4க்கு வருவோம். U4 எங்கெங்கே மேப் ஆச்சு, U3க்கும் U2க்கும். அப்போ இங்கே V4ங்கிறது
V3க்கும் V2க்கும் மேப் ஆகிருக்கணும். கரெக்டாக இருக்குது. அப்போ U3 பாருங்கள் ஃபைனலி U1க்கும் U4க்கும். அப்போ V3ங்கிறது U1க்கும் U4க்கும் அவ்வளோதான். அப்போ இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிகிரி சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். இங்கே நமக்கு டிகிரிஸ் ஆல்ரெடி ஈக்குவலாக தான் இருக்குன்றதுனால அந்த அட்ஜசன்சி ஆஃப் வெர்டிசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை லிங்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த U1 V1 இதுக்கெலாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. 1 வந்து 2க்கும் 3க்கும் மேப் ஆகிருக்கு. அப்போ இங்கே 1 வந்து 2க்கும் 3க்கும் போகணும். 4 வந்து 2க்கும் 3க்கும் மேப் ஆகிருக்கு. அப்போ 4 வந்து இங்கே 3க்கும் 2க்கும் போகணும். அவ்வளோதான். அடுத்து 3 வந்து 1க்கும் 4க்கும் மேப் ஆகிருக்கு. அப்போ இங்கேயும் 3 வந்து 1க்கும் 4க்கும் ஆகணும். இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட்டு. ஏன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா தே ஆர் ஐசோமார்பிக். அப்போ A of G1 என்ன வெர்டெக்ஸை வச்சு எழுதுமா U1 U2 U3 U4 U1 U2 U3 U4 ரைட். ரெண்டு வெர்டெக்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா 1. அப்போ U1லேருந்து U2க்கு போகுது, U1லேருந்து U3க்கு போகுது. அப்போ U2 U3ல மட்டும் 1, மற்ற எல்லாம் 0. அப்போ U2 U3ல 1, மற்ற ரெண்டும் 0. U2க்கு வாங்க, U1க்கு ஒரு லிங்க்கு, U4க்கு ஒரு லிங்க். அப்போ U1க்கும் U4க்கும் மட்டும் 1, மற்ற கேஸ்லாம் 0. U3லேருந்து வந்தீங்கன்னா U1க்கும் U4க்கும் மட்டும் லிங்க்கு, மற்ற எல்லாம் 0. அப்போ U1 U4 1, மிச்சம் எல்லாம் 0. U4லேருந்து வந்தீங்கன்னா U2 U3 1, மற்றதெல்லாம் 0. ஸோ U2 U3 1, ரிமைனிங் ரெண்டும் 0. முடிஞ்சு அட்ஜசன்சி ஆஃப் G1. சிமிலர்லி G2 பாருங்கள், இந்த கிராஃபுக்கு V1லேருந்து V2க்கும் V3க்கும் போகுது, மற்ற எல்லாம் 0. அப்போ V1 இங்கே எல்லாமே அதே மாதிரி V1 V2 V3 V4 V1 V2 V3 V4. ஸோ V2க்கும் V3க்கும் போச்சு, மற்ற ரெண்டு கேஸும் 0. அதே மாதிரி அடுத்து V2ஓட வெர்டெக்ஸ் வருவோம். V1க்கும் V4க்கும் இருக்குது, மற்றதெல்லாம் 0. அப்போ V1க்கும் V4க்கும் இருக்குது, மற்ற ரெண்டும் 0. அடுத்து V3 பாருங்கள். ஸோ V1க்கும் V4க்கும் போகுது. அப்போ அது ரெண்டுத்துக்கு மட்டும் போட்டுட்டு மற்றதெல்லாம் 0. தென் V4ஓட வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா V3க்கும் V2க்கும் வருது, மற்ற எல்லாம் 0. V2 V3க்கு போட்டு மற்ற ரெண்டும் 0. இது A of G2. இப்போ A of G1ம் A of G2ம் பாருங்கள் சேம் ரைட், ரெண்டுமே சேம். therefore adjacency matrix of G1 is equal to adjacency matrix of G2. therefore G1 and G2 are ஐசோமார்பிக் கிராஃப்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டுமே ஐசோமார்பிக் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் விஷயம். அப்போ டிகிரி, வெர்டெக்ஸு, எட்ஜஸ்ஸு, டிகிரி இது மூணும் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா இந்த கிராஃப் ரெண்டும் ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் ரெண்டும் அட்ஜசன்சி ஈக்குவலாக இருக்கும். ஓகே, கிவன் கிராஃப் எடுத்து அப்படியே அட்ஜசன்சி போடக்கூடாது. இந்த கிராஃபோட ரிலேட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்னொரு கொஸ்டினும் நான் இதிலேயே போடுறேன். ஸோ அந்த கொஸ்டினும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஆல்ரெடி யூனிவர்சிட்டி எக்ஸாம்லலாம் இருக்க கொஸ்டின். ஸோ அதனால் அதையுமே நம்ம பார்த்துடலாம். ஓகே, வெரிஃபை வெதர் தி following graphs are isomorphic or not. Also check their adjacency matrix for isomorphism. adjacency matrix கண்டுபிடிக்க சொல்றாங்க for isomorphism. ஓகே, ஸோ இப்போ U1 U2 U3 U4 U5 U6 நமக்கு 6 வெர்டெக்ஸ் இருக்குது கிராஃப் G1க்கு. சிமிலர்லி V1 V2 V3 V4 V5 V6 6 வெர்டெக்ஸ் இருக்குது for graph 2. okay, so அப்போ solution first vertex of G1 U1 U2 U3 U4 U5 U6, vertex of G2 V1 V2 V3 V4 V5 V6. அப்போ number of vertices of G1 is 6, number of vertices of G2 வந்து நமக்கு என்னது 6. therefore the vertices are equal. இப்போ edges பாருங்க, ஒரு வெர்டெக்ஸ்க்கும் நீங்கள் எட்ஜ் நம்மளே கொடுத்துக்கலாம் அப்படியே ரிலேஷன். ஓகே, ஸோ இப்போ இது E1, அடுத்து E2, இது E3, இது E4 அண்டு E5 E6. அப்போ 6 E7 வரைக்கும் இருக்குது. 7 வெர்டெக்ஸ் இருக்குது நமக்கு இங்கே. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன். எட்ஜஸ் ஆஃப் 7 எட்ஜஸ் இருக்குது. E1 E2 E3 E4 E5 E6 E7. அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு E1 டேஷ், இது E2 டேஷ், இது E3 டேஷ், அடுத்து E4 டேஷ் அண்டு E5 டேஷ் அண்ட் E6 டேஷ் E7 டேஷ் டேஷ். ஏன்னா இன்னொரு கிராஃப் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக வேற ஒரு நோட்டேஷன். ஸோ அப்போ E1 டேஷ் E2 டேஷ் E3 டேஷ் E4 டேஷ் E5 டேஷ் E6 டேஷ் E7 டேஷ். ஸோ அப்போ எட்ஜஸ் ஆஃப் G1ஓ எட்ஜஸ் ஆஃப் G2ஓ நமக்கு என்னவா இருக்குது? ஈக்குவல். ஸோ ரெண்டோட எட்ஜஸும் சேமாக இருக்குது. ஸோ எட்ஜஸ் ஆல்சோ ஈக்குவல். அடுத்து டிகிரிஸ் வருவோம். ஸோ டிகிரி சீக்வன்ஸ் பாருங்கள். டிகிரிஸ் ஆஃப் G1 என்னென்ன டிகிரியில் போகுது? ரெண்டு வெர்டெக்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்போ U1 பார்த்தீங்கன்னா 1 2 2, U2 பார்த்தீங்கன்னா 1 2 3 3 போகுது. அப்போ 2, 3 அதுதான் நான் இங்கே 3 எழுதியிருக்கேன். அடுத்து U3 பாருங்கள் 1 2 தான். U4 பார்த்தீங்கன்னா 1 2 தான். அடுத்து U5 பார்த்தீங்கன்னா 1 2, U6ம் 1 2 தான். ரைட். அப்போ அந்த 1 மட்டும் 2 மட்டும் 3, மற்ற எல்லாமே
2 2. ஓகே, ஸோ U1 U2வும் U4ம் மட்டும் நமக்கு 3. ஸோ U2வும் U4 பாருங்கள் 1 2 3 3 கேஸ் போகுது, அதனால் U4ம் நமக்கு 3. அடுத்து டிகிரிஸ் ஆஃப் G2, அகைன் G2க்கு வருவோம். G2ஓட டிகிரி பாருங்கள், V1 வந்து 1 2, V2ல் 2, V3 1 2 3 போகுது, V4 1 2 தான் போகுது, அண்டு V5 1 2 3, V6 வந்து 2, அவ்வளோதான். ஸோ அப்போ ரெண்டு இடத்துல 2 2 3 2 3 2 இதுதான். அப்போ டிகிரி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 டிகிரி வந்து 2ஆகவும் 2 வந்து டிகிரி 3ஆகவும் இருக்குது. அதே தான் இங்கேயும் 4 வெர்டெக்ஸ் டிகிரி 2ஆகவும் 2 வெர்டெக்ஸ் டிகிரி 3ஆகவும் இருக்குது. அப்போ டிகிரி சீக்வன்சஸ் ஆர் சேம், பட் இடம் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே செகண்ட் ஒன்ல 3 இருக்குது, இங்கே தேர்ட் ஒன் 3 இருக்குது, இங்கே ஃபோர்த் ஒன்ல 3 இருக்குது, இங்கே ஃபிஃப்த் ஒன்ல 3 இருக்குது. அப்போ அரேஞ்ச்மெண்ட்டில் இது ரெண்டை நம்ம மாற்றணும், இதுதான் ஐடியா. இப்போ முன்னாடி கிராஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2ஆக தான் இருந்தது, அரேஞ்ச்மெண்ட்டில் பிரச்சனை இல்லை. பட் இங்கே வந்து அரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும். G1 G2 ஆர் ஹேவிங் 4 வெர்டிசஸ் ஆஃப் டிகிரி 2 அண்ட் 2 வெர்டிசஸ் ஆஃப் டிகிரி 3. அப்போ தேர் டிகிரி சீக்வன்சஸ் ஆர் சேம். இப்போ நான் அரேஞ்ச்மெண்ட்ஸில் என்ன பண்ணணும்? ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் கிராஃப்ஸோட அரேஞ்ச்மெண்ட் இதுதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பார்த்துருப்போம், அதை நம்ம இங்கே அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் U1 U2 U3 U4 U5 U6 கிவன் கிராஃப் Uவை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, Vயை தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ Uக்கு எங்கே டிகிரி இருந்தது? 2 இருந்தது. அப்போ இங்கே நான் டிகிரி 2க்கு தான் மேப் பண்ணணும். எதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது பாருங்கள், U2க்கும் 4க்கும். அப்போ 2க்கும் 4க்கும் மேப் ஆகிருக்கணும். அப்போ இங்கே தான் V1 நான் போட்டேன்னு வைங்களேன், இங்கேருந்து எனக்கு 2க்கும் 4க்கும் மேப் ஆகிருக்கும். அதுதான் இதை நான் F ஆஃப் U1 நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த கார்னரில் இருக்கிறத U1, அதுதான் நம்மளை V1 அப்படின்னு நம்ம போட போகிறோம். அடுத்து V2 எங்கே போடணும்? இங்கே U2வில் வந்து 3 வெர்டெக்ஸ் போகுது. அப்போ எனக்கு V2க்கு வந்து 3 வெர்டெக்ஸ் இருக்கணும். அண்டு எது கூட அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கணும்னா U1 கூட அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கணும், U3 கூடயே இருக்கணும். அப்போ 1க்கும் 3க்கும் லிங்க் ஆகணும் அந்த V2ன்றது. அப்போ நான் V2வாக இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்க. இங்கே 3 வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான். நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா தான் எனக்கு என்ன ஆகும்? U1க்கு அதாவது V1 கூடயே மேப் ஆகும். அண்டு இன்னொன்று என்ன, 3 கூடயும் 1 கூடயும் 3 கூடயும் எனக்கு மேப் ஆகணும். ஸோ அப்போ 1 கூடயும் இங்கே நான் 3யை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அப்போ 1 கூடயும் 3 கூடயும் மேப் ஆகுதுன்னா அப்போ இதுதான் நம்மளோட V2. அடுத்து V3 என்னது? 3 எங்கே இருக்குது பாருங்கள், U3ங்கிறது இங்கே இருக்குது, அதோட டிகிரி 2 தான். அது மேப் ஆகிறது V4க்கும் 4க்கும் 2க்கும் மேப் ஆகணும். அப்போ நான் இங்கே இதை U3யாக ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வைங்க, F ஆஃப் U3யா அதாவது V3யா இதை ஃபிக்ஸ் பண்ணேன்னா இது என்ன ஆகும்? 2க்கும் மேப் ஆகும், 4க்கும் மேப் ஆகும். இதை நான் V4ஆக ஃபிக்ஸ் பண்ணேன்னா V4 பாருங்கள் அகெயின் 3 டிகிரியாக இருக்கணும். ஸோ 3 டிகிரி வித் V5க்கும் 1க்கும் 3க்கும் மேப் ஆகணும். ஸோ ஆல்ரெடி 1 நம்ம இங்கே எடுத்துருக்கோம். அப்போ 1க்கு அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கணும் அது, அண்டு 5க்கும் அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ 1க்கும் 5க்கும் அட்ஜஸ்டண்ட்டு அண்டு 3க்கும் அட்ஜஸ்டண்ட்னா அப்போ இதுதான் நம்மளோட இன்னொரு டிகிரி 3யாக இருந்தது. இதுதான் ஆல்ரெடி டிகிரி 3யை 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இன்னொரு டிகிரி 3னா இதுதான் நம்மளோட V4. ஓகே, ஸோ அப்போ V4 இது. அண்டு ஃபைனலி V5 என்னது? 2 டிகிரி இருக்கணும். அண்டு V6க்கும் 4க்கும் இருக்கா மாதிரி. அப்போ இதுதான் 5, இங்கே 4க்கும் 6க்கும் லிங்க் ஆகிற மாதிரி V5யை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது இது V6 ஃபைனலி. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட் ஃபார் G2. ஸோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இங்கே U1 2 டிகிரி இருக்க மாதிரி, அண்டு U2க்கும் 2க்கும் 4க்கும் மேப் ஆகிற மாதிரி. அப்போ V1 நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன ஆகும்னா டிகிரி 2ஆக இருக்கும், 2க்கும் 4க்கும் மேப் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எங்கே இருக்கோ அரேஞ்ச்மெண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அடுத்து U2 பார்த்தீங்கன்னா 3 இடத்துக்கு போகுது. ஸோ டிகிரி 3, அப்போ டிகிரி 3 சீக்வன்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டில் ஏதோ ஒன்று தான். அப்போ நான் என்ன பண்ணணும்? அட்ஜஸ்டன்ட் எதுக்குன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அட்ஜஸ்டன்ட் வந்து இங்கே எதுக்கு U6க்கும் 6 1 3க்கு போகுது. அப்போ V2வாக நான் ஃபிக்ஸ் பண்ணுறது 6க்கு போகணும். அப்போ இங்கே நான் 6 ஃபிக்ஸ் பண்ணுறேன், 1க்கும் வரணும் as well as 3க்கும் வரணும். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட V2. இன்கேஸ் நான் இதை V2வாக எடுத்தேன்னா 1க்கு போகும், பட் இங்கே எனக்கு 6ஆக வரல, 5ஆக நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இன்கேஸ் அப்படி பண்ணுறேன்னா அப்போ 3க்கும் 6க்கு அங்கே வராது, அதுக்கேற்ற மாதிரி பண்ணேன். ஏன்னா இப்போ நான் இங்கே V6 போட்டேன்னு வைங்களேன், ஆல்ரெடி எனக்கு V5க்கும் V4க்கும் ஒரு லிங்க் இருக்கணும். அப்போ இங்கே நடுவில் என்னால் கிராஃப் லிங்கே இல்லை. அப்போ நான் இங்கே தான் என்ன பண்ண முடியும்? V5 வர முடியும். ஏன்னா இங்கே V6 நான் போட்டேன்னா எனக்கு ஆக்சுவலி V4லேருந்து V5க்கும் V3க்கும் ஒரு லிங்க் இருக்குது. அப்போ V5க்கு ஒரு லிங்க் வரணும். அப்போ நான் இங்கே V6ன்னு போட்டேன்னு வைங்களேன்,
5 இங்கே தான் போடுற மாதிரி வரும். அப்போ 5 நான் இங்கே போட்டேன்னா 5க்கும் 4க்கும் கனெக்ஷனே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம V5 ஃபிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் இதை V6 ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப்க்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் எட்ஜஸை வச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ இதை வச்சு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஆஃப் U1 அதாவது G1 கிராஃபோட அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் U1 U2 U3 U4 U5 U6 அந்த U6 வரைக்கும் எழுதிக்கிறேன். அண்ட் அட்ஜசன்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2 வெர்டெக்ஸ் லிங்க் ஆச்சுன்னா U1லேருந்து U1க்கு கண்டிப்பாக கனெக்ஷன் இல்லை. ஸோ அது ரெண்டும் நமக்கு வந்து லிங்க் கிடையாது. அடுத்து U1லேருந்து U2க்கும் U4க்கும் மட்டும் இருக்குது. அப்போ U2க்கும் U4க்கும் மட்டும் 1, மற்ற எல்லா கேஸ்லேயும் 0. U2 பாருங்கள், U1க்கு U6க்கு U3க்கு. ஸோ அப்போ U1 U3 U6க்கு மட்டும் 1, மற்ற எல்லாம் 0. U3லேருந்து பார்த்தீங்கன்னா U4க்கும் U2க்கும். அப்போ U2க்கும் U4க்கும் மட்டும் 1, மற்ற எல்லாம் 0. அடுத்து U4லேருந்து பார்த்தீங்கன்னா 1 3 5 இது மூணுத்துக்கு மட்டும் லிங்க். அப்போ 1 3 5க்கு மட்டும் லிங்க், மற்றதெல்லாம் 0. U5ல பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் மட்டும்தான் வருது. ஸோ அப்போ 4க்கும் 6க்கும் மட்டும் 1, மற்றதெல்லாம் 0. U6ல பார்த்தீங்கன்னா 2க்கும் 5க்கும் மட்டும்தான் லிங்க், மற்ற எல்லாம் 0. அப்போ 2க்கும் 5க்கும் 1, மற்ற எல்லாம் 0. அவ்வளோதான். தென் அட்ஜசன்சி மேட்ரிக்ஸஸ் ஆஃப் G2 வந்து நமக்கு என்னது, V1 V2 அந்த வெர்டெக்ஸ் எழுதிக்கிறோம். V3 V4 V5 V6. கொஸ்டினில் இருக்க V1 V2 V3 V4 V5 V6 எழுதிடக்கூடாது. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து எடுக்கணும். ஸோ இப்போ இந்த அரேஞ்ச் பண்ணதோட வெர்டெக்ஸ் பாருங்கள், V1லேருந்து V4க்கும் V2க்கும் மேப் இருக்குது. அப்போ 4க்கும் 2க்கும் மட்டும் 1, மற்ற எல்லாம் 0. அடுத்து V2லேருந்து பாருங்கள், V2 இந்த இடத்துல இருக்குது. ஸோ V2லேருந்து V6க்கு ஒரு மேப்பு, V3க்கு ஒரு மேப்பு 1க்கு. அப்போ 1 3 6 இது மூணுக்கும் 1, மற்ற எல்லாம் 0. ஸோ 1 3 6க்கு 1, மற்ற எல்லாம் 0. அடுத்து V3யோட வேல்யூ, ஸோ 4க்கும் 2க்கும் மேப் ஆகிருக்கு. அப்போ 4க்கும் 2க்கும் மட்டும் 1, மற்ற எல்லாம் 0. அடுத்து V4ஓட வேல்யூ பாருங்கள், V4 ஸோ 5க்கும் 1க்கும் மட்டும் மேப்பிங்கு அண்டு 3க்கும் மேப்பிங். 1 5 3க்கு மேப்பிங், மற்ற எல்லாம் 0. ஸோ 1 3 5 மற்ற எல்லாம் 0. அடுத்து V5 எங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்துல. ஸோ V6க்கும் V4க்கும் மட்டும் 1, மற்ற எல்லாம் 0. V6க்கும் V4க்கும் 1, மற்ற எல்லாம் 0. அண்டு V6 சிமிலர்லி V6 எங்கெங்கே மேப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ 5க்கும் 2க்கும் மட்டும் போது, மற்ற எல்லாம் 0. ஸோ அப்போ 5க்கும் 2க்கும் 1, மற்ற எல்லாம் 0. இப்போ இந்த மேட்ரிக்ஸும் பாருங்கள், they are same in all the case. அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம். ஸோ adjacency of G1 equal to adjacency of G2. therefore G1 G2 are isomorphic. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த கண்டிஷன். அவங்க ரெண்டுமே கேட்டிருந்தாங்க, adjacency matrices of isomorphism கேட்டிருந்தாங்க. அதனால இது இங்கே நான் ஏதோ எழுதியிருக்கேன்ல அரேஞ்ச்மெண்ட், இதை தான் நான் எழுதியிருக்கேன். U1 எங்கே மேப் பண்ணேன் அப்படின்னா V4க்கு, அதாவது ஒரிஜினல் கிராஃபில் V4க்கு. f of U1 மேப்ஸ் டு V4. ஸோ கொஸ்டினில் பாருங்கள், f of U1 நான் எங்கே மேப் பண்ணியிருக்கேன், V4 இந்த இடத்துக்கு மேப் பண்ணியிருக்கேன். அடுத்து U2 எங்கே மேப் பண்ணியிருந்தோம் நம்ம அப்படிங்கிறது தான் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். U2 மேப்ஸ் டு V3. ஸோ V3 எங்கே இருக்குது பாருங்கள் கொஸ்டினில் நமக்கு. ஸோ இந்த கேஸில் இருக்குது, அந்த இடத்துக்கு மேப் பண்ணுறோம். அடுத்தது U3 மேப்ஸ் டு V6, U4 மேப்ஸ் டு V5, U5 மேப்ஸ் டு V1, U6 மேப்ஸ் டு V2. அதை தான் நான் இங்கே அரேஞ்ச்மெண்ட்டாக இங்கே எழுதுனதை மேலே டெஃபினேஷன் கண்டிஷனாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஐசோமார்பிசம் கான்செப்ட். ரைட், இது கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன், ஏன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம் அண்டு 3மே நமக்கு இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஐசோமார்பிசம் ஆஃப் அ கிராஃப். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோவில் அடுத்த ஏதாவது கான்செப்ட், ஸோ இப்போ மினிமல் ஸ்பேனிங் ட்ரீனா என்ன, அதில் குருஸ்கால் அல்காரிதம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you, we'll see in the next video.